ஒரு ஊரில் ஆறுமுகம் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சாபம் பெற்றவர் என்று மக்கள் நம்பினார்கள். அதாவது, காலையில் எழுந்தவுடன் அவர் முகத்தில் விழித்தால் அன்று நாள் முழுவதும் உணவு உண்ண முடியாது என்பது அந்த வதந்தி. இந்த விஷயம் மன்னர் காதுகளுக்கு எட்டியது. இதை சோதித்து பார்க்க மன்னர் முடிவு செய்தார். மன்னர் ஆறுமுகத்தை தனது அறைக்கு அடுத்த அறையிலேயே தங்க வைத்தார். மறுநாள் காலை வேறு எதையும் பார்ப்பதற்கு முன்பாக மன்னர் ஆறுமுகத்தின் முகத்தை விழித்தார். மதிய உணவின் போது மன்னர் சாப்பிடத் தொடங்கும் வேளையில் உணவில் ஒரு ஈ இருப்பதை கண்டார். உடனே புதிய உணவு கொண்டு வர உத்தரவிட்டார். ஆனால் புதிய உணவு வருவதற்குள் மன்னருக்கு பசி அடங்கி போனது. சாப்பிட பிடிக்காமல் போனது. இதனால் ஆத்திரமடைந்த மன்னர் வதந்தி உண்மைதான் என்று நம்பினார். ஆறுமுகம் இந்த நாட்டிற்கு ஒரு கெட்ட சகுனம் என்று கூறி அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதை கேட்ட ஆறுமுகத்தின் மனைவி கதறி அழுது அந்த ஊரில் சிறந்த அறிவாளியான சின்னையாவிடம் உதவி கேட்டார். மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முதல் நாள் இரவு சின்னையா ஆறுமுகத்தை சந்தித்து அவர் காதில் ஒரு ரகசியத்தை சொன்னார். மறுநாள் காலை அரசர் ஆறுமுகத்தின் கடைசி ஆசை என்னவென்று கேட்டபோது அவர் ஒரு குறிப்பை மன்னரிடம் கொடுத்தார். அந்த குறிப்பில் மன்னருக்கு ஆறுமுகம் எழுதியிருந்தது இதுதான்: மன்னா, என் முகத்தை பார்த்தால் மக்களுக்கு பசி எடுக்காது என்பது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் இன்று காலை நான் முதலில் பார்த்த முகம் உங்களுடையது. உங்களை பார்த்ததால் நான் இப்போது என் உயிரையே இழக்கப் போகிறேன். இப்போது சொல்லுங்கள், நம்மில் யார் பெரிய கெட்ட சகுனம், நானா அல்லது நீங்களா? இதை படித்தவுடன் மன்னர் தனது தவறை உணர்ந்தார். ஒருவருடைய பசி போனதை விட ஒருவரின் உயிரே போக காரணமாக இருந்த தனது முகம்தான் மிகப்பெரிய கெட்ட சகுனம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். உடனடியாக மரண தண்டனையை ரத்து செய்த மன்னர் சின்னையாவின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். மீதி: மூட நம்பிக்கைகளையும் வதந்திகளையும் ஒருபோதும் நம்பக்கூடாது. எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் முன்பும் அறிவை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும்.